அவரோட ஃபுல் சப்போர்ட் அழகு மதிக்குதான். நீயே பார்த்தல, ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொன்னப்போ எப்படி அவங்களுக்கு ஆறுதலா பேசினாருன்னு. அதுக்கப்புறமும் 2-3 தடவை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வேற பேசினாரு. என்ன அண்ணன் திடீர்னு என்ட்ரி கொடுத்துருச்சா? ஏச்சியே அப்படி மாறுது. ஆமா ஆமா, வந்துட்டாரு உங்க அண்ணன். ரேவதி, என்னைக்காவது இவர் எனக்கு ஏய். சப்போர்ட் பண்ணி பாத்திருக்கியா? ஹாய்னா. நான் இவளுக்கு சப்போர்ட் பண்ணதே இல்லையா ரேவதி? பாத்தியா? ஏய், என்ன நீ இப்படி யோசிக்கிற? எவ்வளவுதான் நீ யோசிச்சாலும் எதுவுமே உனக்கு ஞாபகம் வர போறது இல்ல. அப்புறம் எதுக்கு நீ யோசிச்சுக்கிட்டு? சீக்கிரம் படுத்து தூங்கு ரேவதி. சரிங்க அண்ணி, குட் நைட், பாய் அண்ணே, பாய். சப்போர்ட் கதை இன்னும் விடவே இல்லையா? ஊரெல்லாம் சொல்லிட்டு இருக்க. ஆ, ஊரெல்லாம் எங்க சொன்ன? உங்க தங்கச்சி கிட்ட தானே சொன்ன. இங்க பாரு, இனி நான் உன்னை தவிர வேற யாருக்கு சப்போர்ட் பண்ண போறது இல்ல தாயே. ஆ, என்ன ஆளை விட்டுரு. பாக்குறேன் உங்க சப்போர்ட் சிஸ்டத்தை பாக்குறேன். ம், ம். இந்தாங்க இந்த புடவைய மடங்கி முதல்ல என் நகருங்க, நான் பாத்துக்கிறேன். நீயே இப்பதான் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்திருக்க. பாப்பாவை நானே தூங்க வைக்கிறேன். ஆமாங்க. ஒரு வழியா நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருச்சு. உன் அம்மாவும் தம்பியும் ஏன் கல்யாணம் முடிஞ்ச நேரா வீட்டுக்கு போயிட்டாங்க? நம்ம வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல. வீடு பூரா எல்லா ரூம்லயும் சொந்தக்காரங்களா இருந்தாங்க. தங்கராஜனா வந்தாருன்னா அம்மாவையும் தம்பியையும் போட்டி வைக்க கூட ரூம் இல்ல. அதான் வரல. அவங்க வீட்டுக்கு வராததுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. சொல்ல போனா எந்த திட்டும் வாங்காம அவங்க போனதுல சந்தோஷம்தான். மலரு, நிலத்தை பத்தி கேட்டாங்களா? அது எப்படி கேட்காம இருப்பாங்க? நான் கேட்டதே தான் அவங்களும் கேட்டாங்க. இருக்கிற எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டா ராகவிக்குன்னு என்னதான் இருக்கும்னு கேட்டாங்க. விக்கலையில மலரு, அடகுதானே வச்சிருப்போம். எப்படியாவது நான் அதை மீட்டுருவேன், கண்டிப்பா மீட்டுருவேன். நான் அத்தை கிட்ட போறேன். அத்தையோட தான் தூங்க போறியா? ஆமா. ஏன் கூட தூங்கு பாப்பா. இல்ல, நான் அத்தை கூட தான் தூங்குவேன். இப்பெல்லாம் என் கூட நீ தூங்குறதே இல்ல. நான் போறேம்மா. சரி, அம்மாக்கு ஒரு உம்மா கொடு. என்னங்க, நானும் போய் தூங்கலான்னு பார்த்தா உங்க தம்பியை இன்னும் காணும். அவனுக்காக நீ எதுக்கு வெயிட் பண்ற?